நான் உனக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பரிகாரமாக உனக்கு உதவுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா அந்த கடவுளுக்கு நான் காலம் முழுக்க நன்றியாக இருப்பேன். நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த ஆள் இங்க வந்தாலோ இல்ல என் குழந்தைய தொட்டாலோ அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நானும் என் குழந்தைய எங்கேயாவது போயிடுவோம். ஞாபகம் வச்சு. அக்கா, குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அக்கா வேலைக்கு போன நேரத்துல நானே கொண்டு வந்து காட்டுறேன். இப்ப நர்மதா தான் பூஜாவான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதானே மேடம்? எக்ஸாக்ட்லி. அபியக்கா, அக்காக்கு என்னாச்சு? லீலா திடீர்னு மத்தியானம் வயிற்று வலின்னு ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, வெளியே வந்தால் தான் தெரியும். ஏன் லீலா, இளவரசிக்கு ஏற்கனவே வயிற்று வலி இருந்திருக்கு, தெரியாதா உனக்கு? இன்னைக்கு லஞ்ச் டைமில் அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் சாதாரண வயிற்று வலியா இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு ஆகும்னு எதிர்பார்க்கல. இல்லக்கா, வயிற்று வலியோட வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அக்கா என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப அக்காக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னக்கா பண்றது? லீலா, இனிமே உங்க அக்கா வேலைக்கு போகணும், வீட்லயே இருக்கட்டும். இளவரசியோட ரிலேட்டிவ் யாருங்க? அவங்க சிஸ்டர் தான். தங்கச்சி தான். அவங்களுக்கு சிசரியன் பண்ணி 2 மாசம் கூட ஆகல. தையல் போட்ட காயம் கூட இன்னும் ஆறல. அதுக்குள்ள வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. டாக்டர், அது வந்து எதுவும் பேசாதீங்க. பொண்ணு உயிரை விட அவங்க சம்பாதிச்சு கொடுக்குற காசு தான் முக்கியமா போச்சா உங்களுக்கு? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல டாக்டர். அக்கா தான் வேலைக்கு போகணும்னு அடம் பிடிச்சாங்க. அவங்க அடம் பிடிச்சா வீட்டுல பெரியவங்க இல்லையா? இப்ப என்னாச்சு தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால சிசரியன் பண்ண தையல் பிரிஞ்சு செப்டிக் ஆயிடுச்சு. இப்போ அதை கவனிக்காம இருந்திருக்கீங்க. அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் டாக்டர்? மறுபடியும் தையல் போடணும். அதனால 2 நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க. ஆனா ரொம்ப பேசி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க, போய் பாருங்க. வா. உள்ள போலாம். ஹலோ சுப்பிரமணி. சரி, உடனே கிளம்புவாங்க. இதோ நான் உடனே கிளம்புறேன். என்னக்கா இது? அபிய கதை ஆரம்பத்திலேயே சொன்னாங்கல்ல, இந்த வேலை உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி. பச்சை உடம்புக்காரிக்கா நீ. பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு? எனக்கு ஒன்னும் ஆகாதுடி. தனியாளா நின்ன என் பொண்ணை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் என் உயிர் போகாது. என் வைராக்கியம் என்னை காப்பாத்தும். இளவரசி, டாக்டர் உன்னை நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப பேச வேண்டாம், அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிக்கா. அக்கா வேலை செய்யற இடத்துல நீங்களும் இருந்ததுனால சீக்கிரமா அக்காவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்ன லீலா இது? இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. இளவரசிக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவளை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க. நானும் என் வீட்டுக்காரும் இளவரசியை பத்திரமா பார்த்துப்போம். உண்மைதாங்க. நீங்களும் கார்த்திக்கும் இருக்கிற தைரியத்தில் தான் இளவரசியை வேலைக்கு அனுப்பணும். இளவரசி, பழசையெல்லாம் நினச்சி மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வேலை நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்கள் குழந்தைக்காகவாவது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நீ வேலைக்கு வந்தால் போதும், சரியா? சரி அபி. குழந்தையத்தான் என்னால் சரியாக கவனிச்சிக்க முடியல.
ஏய் பாத்து. அக்கா இந்த ஆள் எதுக்கு இப்ப வந்தா? முதல்ல இந்த ஆளை வெளில போக சொல்லுங்க. இந்த ஆளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இளவரசி, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்காம இருக்க முடியலம்மா. உன்னை பார்த்துட்டு போயிடுறேம்மா. எனக்கு இப்படியானது யார் இந்த ஆள் கிட்ட சொன்னது? கொஞ்சம் பொறுமையா இருடி. யார் சொன்னது? நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தானா? ஏய் முதல்ல இந்த ஆளை இங்கிருந்து போக சொல்லுங்க. சும்மா இருடி. அக்கா இளவரசி, என்ன புரிஞ்சுக்கோமா. நீ ஏமா இப்படி கிடந்து கஷ்டப்படணும்? தாலி கட்டின புருஷன் நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன். உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன். உன்னையும் குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனது உண்மைதான்மா. தப்புதான். அதுக்காக இதை ஏமா இப்படி தண்டிக்கிறேன்? இத பாருமா, அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலையம்மா. எப்பவும் நான் உன்னை நினைச்சுதாம்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோமா. என்ன மன்னிச்சிடு இளவரசி, என்ன மன்னிச்சிடு. இளவரசி முதல்ல இந்த ஆளை இங்கிருந்து போக சொல்லுங்க. இல்லைன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன். போ சொல்லுங்க. கத்தாதங்க. அமைதியா இரு. அக்கா போ சொல்லுங்க. போ சொல்லுங்க இங்கிருந்து. இல்லைன்னா இங்கிருந்து நான் போயிடுவேன். என்னங்க இந்த சத்தம்? என்னங்க? சிஸ்டர் இந்த ஆளை முதல்ல இங்கிருந்து போ சொல்லுங்க. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இந்த ஆள் தான் காரணம். இந்த ஆளால தான் எல்லா பிரச்சனையும். முதல்ல போ சொல்லுங்க. நீங்க அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்களே, போங்க முதல்ல. அவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணுங்க. போங்க முதல்ல. ஏமா தள்ளுமா, ஏங்க இது மாதிரி பண்றீங்க? எமோஷன் ஆகாதீங்கம்மா. இது பாருங்க, இத கடைசி. இனிமே இந்த ஆளிய முகத்திலே முழிக்க கூடாது. நான் செத்த கூட இந்த ஆளிய முகத்தை வந்து பார்க்க கூடாது. அக்கா யாரை கேட்டு இந்த ஆளுக்கு சொன்னீங்க? வேண்டாம் இளவரசி, நீ சாக வேண்டாம். நீயும் நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கும். நீ என்ன சுப்பிரமணி, என்ன தெரியல? நான் தான் கார்த்திக். நான் மேனேஜர் ஒர்க் பண்ற கம்பெனில தான் இளவரசி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இப்போ நான் திரும்பிட்டேன் சுப்பிரமணி. நான் பழைய கார்த்திக் இல்லை. இளவரசியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது கூட நான் தான். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இளவரசி உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்களும் இளவரசி சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ நான் திரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரமாக தான் இப்போ இளவரசி உயிரை காப்பாற்றிருக்கேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுப்பிரமணி. என் ஒய்ஃப் அபியும் இளவரசி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பழசதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். கமான் கமான் சுப்பிரமணி, பார்க்கலாம். அம்மா அம்மா சாப்பிடுறியா? இல்லம்மா, பசிக்கலம்மா. மாப்பிள்ளை கொண்டு போய் கொடு. ம். ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களதான். இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. வச்சிட்டு போ, சாப்பிட்றேன். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. எப்பவும் சப்பாத்தி தானா?
நீங்க பண்ற எக்ஸசைஸ்க்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லது. இந்தாங்க. அத்தை, அத்தை, சண்முகம் இருக்கானா? உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. ஆமா, என்ன விஷயம்? சும்மா தான் பார்க்க வந்தேன். அண்ணன் சத்தம் மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன். வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சண்முகம் இருக்கானா? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ஆ. சண்முகத்தை கொஞ்சம் கூப்பிடுறேன். என்னங்க? ஆ வாண்ணே, சொல்லுண்ணே. என்ன டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? மனசே சரியில்லடா. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இளவரசிக்கு உடம்பு சரியில்லடா. வேலை செய்யற இடத்துல திடீர்னு வயிறு வலி தாங்காம துடிச்சிருக்கா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு அவளை பார்க்கலான்னு போனா என்னை பார்த்ததும் ட்ரிப்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு என்ன வெளியில போக சொல்லி அமக்கணம் பண்ணிட்டாடா. அண்ணி பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவங்களுக்கு இன்னும் உன் மேல இருக்க கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நீ பொறுமையை அனுசரிச்சு போனா எல்லாம் சரியாயிரும். அக்காக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல? டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? டெய்லரிங் பண்ணதுனால சிசரின் பண்ண இடத்துல செப்டிக் ஆயிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவன் வேலைக்கு போறது சரியில்லை. ஆனா அதை யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். என் மேல இருக்கிற கோபத்துல லீலா சொன்னா கூட காதல கேட்டுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லடா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். அவ வேலை செய்யற அந்த கார்மெண்ட் கம்பெனியோட மேனேஜர் யார் தெரியுமா? யாரு? அந்த கார்த்திக். எந்த கார்த்திக்? ஏற்கனவே இளவரசிக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணி ஜெயிலுக்கு போனானே, அவன்தான். அவன் வேலை செய்யற இடத்துலயே அக்கா வேலை செய்யறாங்க. ஆமா, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப கூட அவனும் அவன் ஒய்ஃபும் தான் இளவரசி கூட இருக்காங்க. அவனும் திருந்திட்டு தான் சொல்றான். இளவரசி அவனை நம்புறான். ஆனா ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லடா. என் மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி ஆளுங்களை நெருங்க விடுறது நல்லது இல்லடா. இதை இளவரசிக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏங்க, நாமளும் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடலாங்க. சரி, கிளம்பு. அண்ணா, அந்த கார்த்திகை பத்தி நீ கவலைப்படாத. அவனை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவன் அன்னிக்கிட்ட வாலாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கும் அன்னிக்கிட்ட நான் பேசுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா, சாப்பிட்டு போலாம். இரு. இல்ல, பசி இல்லடா. வரேன். வரேம்மா. வரேத்த. சரி, கிளம்பு, போலாம். வாலிலா. லக்ஷ்மி, நீ அடம் பிடிச்சதுனால தான் நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நல்லா இருக்கிற குழந்தைய ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரீங்க? ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட போதுன்னு டாக்டர் திட்டுறாங்கக்கா. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மட்டும் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பெத்த தாயை பார்க்காம இருந்துட்டா மட்டும் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதம்மா.
இதுல என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, இவ உன்னை பார்க்காம இருப்பா, ஆனா உன்னால இவள பார்க்காம இருக்க முடியாதுல்ல. என்ன லீலா பேசுற? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் இவதான். மலை போல நம்பி இருந்தவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. நான் இவளை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பால் சாப்பிட்டாளா? வாங்க சண்முகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுன்னு சொன்னாங்க. என்ன லீலா, நீ தான் குழந்தைய பார்த்துக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். ஏன் நீ எப்படியெல்லாம் இருந்தவங்க நீங்கள் இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படுறது நல்லா இல்லை. மற்றவங்களை நம்பி வாழ்ந்தது போதும்னு இப்ப என்ன மட்டுமே நம்பி வாழறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த கார்த்திக் மேனேஜரா வேலை பார்க்குற கம்பெனில நீங்க ஏன் வேலை பார்க்கணும்? அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவன் உங்களுக்கு பண்ண காரியத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவன் கேம் விளையாடுவான். வேண்டாம் நீ, இனிமே நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறது எனக்கு சரியா படல. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? நான் இத்தனை வருஷமா நம்பின என் புருஷனே என்னை ஏமாத்திட்டான். அப்படியெல்லாம் பார்க்கும்போது கார்த்திக் எவ்வளவோ பரவாயில்ல. செஞ்ச தப்பா உணர்ந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருந்தி நல்லவரை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பிடிவாதம் தான் உங்க பலம் பலவீனம் எல்லாமே. இதுக்கு மேல என்ன சொல்றது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. ஜெயந்தி, நீ அணி கூடயே இரு. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஈவினிங் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, கிளம்புறேன். நீ சரி. லீலா, அண்ணியை பார்த்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, வணக்கம் சார். உன்னை பத்தி தான் அன்னிக்கிட்ட பேசிட்டு வரேன். உன்னால அன்னிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வை, பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஜெயில் வாழ்க்கையை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பழைய கார்த்திக் இல்லை சார். நான் திருந்துட்டேன் சார். நான் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் மனைவி அபியும் இளவரசி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். ஆக்சுவலி என் மனைவி சொல்லி தான் இளவரசிக்கு நான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். மற்றபடி நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சார். என்ன நம்புங்க சார். அப்படி இருக்கிறதா உனக்கும் நல்லது, உன் உடம்புக்கும் நல்லது. சார், என் மனைவி வராங்க. அவங்களுக்கு நான் ஜெயில் போன விஷயம் தெரியாது. சத்தியமாக இனிமேல் இளவரசி சுப்பிரமணிய வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன் சார். என்ன நம்புங்க. ஒரு நிமிஷம், உன்னை நம்புறேன். உன்னால என் அண்ணி வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தது, தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. யாருங்க அது? ஒன்றும் இல்லை, இளவரசியை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? பார்த்தா இன்னும் உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? என்னம்மா, ரொம்ப பிஸியா இருக்கியா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா. பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? ஸ்மூத்தா போகுதுப்பா. இளவரசியோட கம்பெனியை மூட வச்சுட்டேன். அவளால நம்ம கைவிட்டு போன ஆர்டர் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிஸ்னஸ்ல நீ நினைச்சதை சாதிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில என்னப்பா சொல்றீங்க? நம்ம மாப்பிள்ளை பத்தி தாமா கேக்குறேன். அருள் லண்டன்ல இருக்காரு. MBA ஜாயின் பண்ணிருக்காரு. என்கிட்ட இருந்து அருளை பிரிக்கிறதா நினைச்சு என் மாமியார் அவரை ஃபாரின் அனுப்புனாங்க. நான் அவங்கள விட புத்திசாலிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுப்பா. இப்பவும் நான் டெய்லி அருள் கூட பேசிட்டு தான் இருக்கேன்ப்பா.
அருள் என்ன லண்டன் வர சொல்லிட்டே இருக்காரு. 2 நாள்ல போலான்னு இருக்கேன். அவரை பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா. அதெல்லாம் சரிம்மா, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ தான் பூஜான்னு மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா என் கூட பேச மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பூஜா செத்துட்டா. நர்மதாவா அவர் கூட புது வாழ்க்கைய தொடங்க போறேன். சரிம்மா, இதுக்கு உன் மாமியார் ஒத்துக்கணுமே. அவங்க தான் நம்ம குடும்பத்தையே வெறுக்கிறாங்களே. அவங்க சம்மதம் எனக்கு தேவையில்லப்பா. அருள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவருக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். பூஜா நீதான்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமா, கவனமா இரு. நான் தான் பூஜான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இது ஜூலி நம்பர் ஆச்சே. இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஹலோ. ஹாய் பூஜா. எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? என்ன பூஜா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ற, இப்படி கேக்குற? உனக்கு ஏதாவது தேவைன்னா மும்பை ஆபீஸ்ல பேச சொல்லிருக்கேன்ல. சரி, எதுக்காக இப்ப ஃபோன் பண்ண? சும்மா உங்ககிட்ட பேசணும் தோணுச்சு, அதான் உனக்கு ஃபோன் பண்ண. பேசணுமா? சரி, சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல பூஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? என்ன விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, மும்பைக்கெல்லாம் வர முடியாது. சாரி ஜூலி. எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை பார்க்க நான் சென்னைக்கு வந்திருக்கேன். யார கேட்டு நீ சென்னை வந்திருக்க? நான் தான் உன்னை மும்பை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பயப்படாத, நான் யார் கண்ணிலையும் படமாட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஈசிஆர் ரோட்ல பார்க்கலாம். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். பை. ஹலோ. ஏய் ஜூலி, இவ எதுக்காக இங்க வந்தா? ஆமா ஜெயந்தி. சண்முகம், ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இளவரசிக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு இப்போ பரவாயில்லண்ணே. கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் மாமா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? முல்ல போயிருக்கலாம்ல. மனசே சரியில்லைம்மா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் எப்படியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியலடா, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகி எரிஞ்செறிஞ்சு விழறா. இந்த நேரத்தில் அவ பக்கத்துல இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. என்னன்னு தெரியலடா, அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. மனசை தைரியமா வச்சுக்கண்ணே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணா, எனக்கு என்னமோ உன்னையும் அண்ணியும் யாரோ பிரிக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் குழந்தைய கடத்துற மாதிரி கடத்திட்டு ஓ மூலமாக குழந்தை கிடைக்கிற மாதிரி செட்டப் செஞ்சுருக்காங்க. என்ன சண்முகம் சொல்ற? ஆமாண்ணே, அண்ணி மனசில் உங்கள் மேலே வெறுப்பு வரணும்னு யாரோ திட்டம் போட்டு காய் நகர்த்தியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. யாரோ ஃபோன் பண்ணி குழந்தைய அனாதாசிரமத்திலிருந்து நீ எடுத்துகிட்டு போனதை அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை கோயிலில் இருக்கிறதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் செஞ்சது ஒரே ஆள் தான். ஏற்கனவே நடந்த விஷயத்தை வச்சு உனக்கும் அன்னிக்கும் நடுவில் யாரோ கேம் விளையாடிருக்காங்க. அன்னியும் அதை நம்பிட்டாங்க. நீங்க சொல்றதாங்க சரி. இந்த வேலை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் அக்கா கிட்ட உண்மை என்னன்னு எடுத்து சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும்ல. அப்புறம்தான் அக்கா மாமாவை ஏத்துப்பாங்க. இத்தனை நாள் என் கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில வராத நம்பிக்கையா போலீஸ் விசாரணையில வந்துட போகுது. இல்லைண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணி நம்பருக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அண்ணி கூட உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது
என் பொறுப்பு. நீங்கள் கவலையை விடுங்க. சண்முகம், எனக்கு ஒரு ஆள் மேல டவுட்டா இருக்குடா. யாரு மாமா அது? கார்த்திக்னு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை அவனையும் விசாரிச்சு பாரு. இல்லைண்ணே, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்னி கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கார்த்திக் அண்ணியோட நிலைமை தெரிஞ்சிருக்கு. இது வேற யாரோ செஞ்ச சதின்னு நினைக்கிறேன். யாருன்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். சரி, எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு உள்ள வாங்க மாமா. அண்ணே, இந்த நிலைமையில நீ எங்கேயும் வெளியே தங்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு எங்க கூடயே இரு. ஜெயந்தி, அண்ணனுக்கு சாப்பிட ஏதோ ரெடி பண்ணு. ஆ. சண்முகம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? மனசு சரியில்லடா. சரிண்ணே, இதோ வந்துடுறேன். ஜெயந்தி, இங்க வாடி. என்னம்மா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் புத்திகிதி என்ன கெட்டு போச்சாடி? பின் என்னடி, அங்க இந்த ஆளே வேணான்னு பொண்டாட்டியே தூக்கி போட்டுட்டா. இங்க என்னடானா நீயும் புருஷனும் சேர்ந்து அந்த ஆளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. மாமா வெளியே தான் இருக்காரு, கேட்டு போகுது. கேட்டு போட்டுமே, எனக்கு என்ன பயம்? அந்த ஆளுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் எதுக்கு நீ பயப்படணும்? அந்த ஆள் சரியில்லைன்னு பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, அதுக்கு எதுக்கு நீ இங்க வரணுமா? அந்த இளவரசி போய் பாத்தீங்க சரி, இந்த ஆளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வடிச்சு கொட்டணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? வர்றவங்க போறவங்களுக்குலாம் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசியில நீங்க ஓட்டாண்டிய நிக்க வேண்டியதுதான். என்னம்மா இப்படி பேசுற? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். அன்னைக்கு என்னடனா இந்த ஆளு ஜெயிலுக்கு போனதும் இளவரசி இங்க வந்து டேரா போட பார்த்தா, அது நடக்கல. இப்போ இந்த ஆள் வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. யோசிச்சு பாரு, விக்கிற விலைவாசிக்கு ஒரு ஆளுக்கு ஆக்கி போடுறதுனா சும்மாவா? இப்படி பழசெல்லாம் மறந்துட்டு பேசாதம்மா. அன்னைக்கு நடுத்தரவுல நின்னப்போ இளவரசி அக்காக்கு கூட தெரியாம வீடு எடுத்து நம்மள தங்க வச்சவரு. இந்த வாழ்க்கை அவர் போட்ட பிச்சம்மா. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவரே வாய்க்கு வந்தபடி பேசுற. அதுக்காக தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? அந்த ஆளை உள்ள விட்டா அப்புறமா நமக்கு தாண்டி வில்லங்க வந்து சேரும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வாண்ணே, அப்படியே பேசிட்டே வாக்கிங் மாதிரி போவோம். இல்ல சண்முகம், நான் வீட பூட்டாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இருண்ணே, பைக்ல போவோம். இல்ல பரவாயில்ல, நீ இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். நீ தானே வெளியே போய் பேசலான்னு சொன்ன. என்னாச்சு? இல்லை, அண்ணன் வெளியே போகலான்னு சொன்னாரு. திடீர்னு தனியாக கிளம்புறேன்றாரு. என்னன்னு புரியல. கட்டின பொண்டாட்டியே என்ன புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது மற்றவங்க மட்டும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் எப்படி எதிர்பார்க்கலாம்? நான் வரேன்டா. அண்ணன் குடும்பத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறோன்னு கூட எனக்கு தெரியல. ரம்பே, ஏய் ரம்பே. சொல்லுங்க சார். இன்னொரு குவார்டர் கொண்டு வர சார். ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கீங்க சார். ஏய், ஏன் காசு ஏன் இஷ்டம், நான் வேணா குடிப்பேன். போய் கொண்டு வர. சரி, காசு கொடுங்க. காசு கொடுங்க சார். ஏய், தரன்றல போடா. இந்தாங்க சார். சார், காசு கொடுத்துட்டு போங்க சார். காசு இல்லடா, நாளைக்கு தர. யோ,
காசு கொடுத்துட்டு போயா பெருசா பேசுன ஓசில குடிக்கிறது உங்க அப்பா வீட்டு கடையா ஒழுங்கா காசை வச்சுட்டு நவரு இல்லனா மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன் என்னடா என்ன என்னய்யா? என்ன ஓவரா பேசுற பிரச்சனை சரகஷ்டு காசு தர மாட்டேன் சொல்றானா கேட்டா அடிக்க வரா என்ன குஷ்டு காசு தர மாட்டேன்றா எந்த ஏரியா நீ ஆ என்ன நினைச்சுங்கிற மரியாதையா காசை கொடுத்துட்டு போயிடு இல்லனா ஊடு போய் சேர மாட்டே நீ ஏய் என்ன மாட்ற யார் தெரியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அண்ணனா காசு கொடுக்க மாட்டியா நீ இந்த வக்கீலோட மருமவன் போலீஸ்காரன் புள்ள எல்லாரும் தான் சரக்கு அடிக்கிறாங்க அவங்களாம் குச்சிட்டு துட்டே கொடுக்கல ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு இல்ல மரியாதையை கெட்டு போயிடும் ஊடு போய் சேர மாட்டேன் ஏய் என்ன மாட்ற ஏமல கை வைக்கிறா யோ 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 விடுங்க 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 என்ன சுப்பிரமணி இது சார் யோ தெரியுமா சார் தெரியும் என்ன இப்போ கடைசியா ஒரு குவார்டர் வாங்கிட்டு காசு தர மாட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா சார் ஒழுங்கா காசை வச்சுட்டு நவரு சொல்லுங்க எவ்வளோ 110 ரூபா சார் என்னங்கடா எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க நாளைக்கு இதாயா போ போங்கயா போங்கயா என்னப்பா நீ பாட்டுன்னு வந்து என்னப்பா நமக்கு தெரிஞ்சவர் தான் நான் பாத்துக்கிறேன் என்னத்தா நீ வந்து நல்லா தப்பிச்சான் இல்லனா தொண்டையில மோசிட்டு இருப்பேன் பாத்துக்கிறேன் சொல்றேன் எத்தனை குடிகாரனை பாத்துருப்போம் நாங்க என்ன சுப்பிரமணி இது என்ன புது பழக்கம் மனசு என்னது மனசு சரியில்லை மனசு சரியில்லை சரி விடுங்க பாத்துக்கலாம் ஏய் சரி நீ தின்னுட்டேன்னு சொன்ன அப்புறம் எங்க பார் பக்கம் வந்திருக்கு நான் ரொம்ப ரேர் நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன் இன்னொரு குவார்டர் சாப்பிடுறியா சரி வா 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 பாய் அதெல்லாம் பாத்துக்கலாம் வா 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 டிப்ஸ் கொடுத்துட்டேன் எல்லாம் கொடுத்துட்டேன் கருதி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியல மனசு சரியில்லைப்பா உன் நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது சுப்பிரமணி யார் பண்ண தப்போ உன்னை இளவரசி இப்படி ஆட்டி வைக்குது ஆனா நீ கவலைப்படாத உன்னை இளவரசி சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராய்ச்சித்தம் தேடுறேன் அதெல்லாம் இப்போ வேணாம் விடு அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா நான் இப்படி தான் கிடக்கணும் இப்படியே தான் கிடக்கணும் தலை எழுத்து பார்த்து ஓகே சரி சார் சரக்கு ரெடியா இருக்கு சார் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்புறம் வரேன் சரிங்க சார் என்ன கிலோ தலை ரொம்ப வலிக்குதா நான் வேணும்னா தைலம் தேய்ச்சி விடட்டும் வேண்டாம் தூங்கிட்டா சரியாயிடும் நீங்க போய் சாப்பிடுங்க காலையில் நீ ரூமில் அழுதுட்டு இருந்ததா அம்மா சொன்னாங்க அப்படி தனியாக உட்காந்து அழுகிற அளவுக்கு உனக்கு இங்கே என்ன பிரச்சனை நீங்க தான் பிரச்சனை நான் தான் 48 நாள் விரதம் இருக்க போறேன்னு சொன்னேன்ல நான் எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும் அத நினைச்சுதான் நான் அழுதேன் நீங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் போராடுறேன் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ இப்படி பேசுற நான் நல்லா தானே இருக்கேன் இப்போ நல்லா இருந்தா மட்டும் போதாது எப்பவுமே நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாத நீங்களா தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கன்னு சொல்றிய தவிர நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சத்தியமா புரியல என் கூட சேர்ந்து வாழணும் தானே மறுபடியும் இங்க வந்த இப்ப ஏன் மருந்து பிடிக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கேட்டா வேற எதுவும் அது இதுன்னு சொல்ற புருஷனோட சராசரி தேவை என்னன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல புருஷனோட தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட எந்த விரதமும் முக்கியம் இல்லைங்கிறத உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தான் எனக்கு தெரியல இப்பவும் சொல்றேன் ஃபிலோ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருக்கேன் அதை நீ எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாலே போதும்
ஹாய் பூஜா. முதல்ல வண்டியில ஏறு, யாராவது பாத்துட்டு போறாங்க. என்ன பூஜா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எதுக்கு மும்பைல இருந்து வந்த? ஏன் டென்ஷன் ஆகுற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். எத்தனை நாள் தான் நானும் அங்க தனியா இருக்கிறது? ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? உன் மேல கொலை கேஸ் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்க நீ நர்மதாவா நடிக்கலாம். எந்த தப்பு பண்ணாத நான் ஏன் ஓடி ஒழியணும்? எனக்கு பயமா இருக்கு பூஜா. அதனால எனக்கு பணம் கொடுத்துரு. நான் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன். இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். பணம் தானே வேணும், தரேன். வாங்கிட்டு போயிடு. ஆனா கொஞ்ச நாளைக்கு மும்பையிலேயே இரு. அதுதான் நம்ம 2 பேருக்கும் சேஃப்டி. சாரி பூஜா, இனிமே நான் மும்பை போக மாட்டேன். மொழி தெரியாத ஊர்ல என்னால் இனிமே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்ன ஆச்சு ஜூலி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாம் பூஜா, எனக்கு நீ பணம் கொடுத்துரு, நான் போயிடுறேன். என்னால் மும்பையில் தனியா வாழ முடியாது. அது ஜெயிலை விட ரொம்ப மோசம். நீ சுதந்திரமா வாழறதுக்காக நான் கைதியா இருக்கணுமா? என்னதான் வேணும் உனக்கு? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு பணம் வேணும். அதுக்கப்புறம் என் வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்ன ஜூலி, பிளாக்மெயில் பண்றியா? இல்ல பூஜா, உதவி செஞ்சதுக்கு நான் கூலி கேட்கிறேன். சரி, எவ்வளவு வேணும்? 5 கோடி கொடுத்துடு. இது அநியாயம் ஜூலி. 5 கோடி ரொம்ப அதிகம். இதுக்கு பேர் தான் பேராசை. உன் மனசை யாரோ கெடுத்திருக்காங்க. நான் ஃப்ரெண்டுங்கிறது மறந்துட்டு பேசுறேன். நீ தான் மறந்துட்ட. நான் மட்டும் உனக்கு உதவி செய்யலனா நீ ஜெயில இருப்ப. இன்னைக்கு இளவரசி கம்பெனியை முந்திட்டு நீ முதல்ல இடத்துக்கு வந்திருக்க மாட்ட. நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுலயும் எனக்கு ஒரு பங்கு இருக்கு. நீ சுதந்திரமா உயிர் வாழறது என்னாலதான். அதை நீ மறந்துடாத. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். உனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரேன், வாங்கிட்டு போயிடு. அவ்வளவுதான் என்னால முடியும். ஏன் பூஜா, உன் உயிரோட விலை வெறும் 1 கோடி ரூபாய் தானா? எனக்கு அது பத்தாது பூஜா. நானும் லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுவும் தலைமறைவா வாழணும்னா இந்த அமௌண்ட் எனக்கு நிச்சயமா பத்தாது. 5 கோடியில 1 நயா பைசா குறைஞ்சாலும் எனக்கு வேண்டாம். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்ரூவரா மாறிடுறேன். ஜூலி, அவசரப்படாத. நமக்குள்ள பணத்தினால பிரச்சனை வர வேண்டாம். நீ கேட்ட 5 கோடி ரூபாய் தர, ஆனா உடனடியா முடியாது. கொஞ்சம் டைம் வேணும். தட்ஸ் குட். எவ்வளவு நாள்? 1 மாசம் டைம் வேணும். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிரு. நீ கேட்ட பணம் உன்னை தேடி வரும். ஓகே. பகல்லே தண்ணி அடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்குது பார் சாகுறாக்கி. அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. மாமா, மாமா,
மாமா 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 என்ன மாமா இது என்ன இது மாமா மாமா எழுந்துறீங்க மாமா நீங்களா எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தவர் நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும் என்ன மாமா இதெல்லாம் உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கலாமா 4 பேரை பொறாமப்படுற மாதிரி வாழ்ந்தவர் நீங்க இன்னைக்கு நடு ரோட்ல குடிச்சிட்டு நீதானே எல்லாம் இருக்கீங்களே மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னம்மா பண்ண சொல்ற நான் யாருக்காக வாழ்ந்தேனோ அவங்கள என்ன புரிஞ்சுக்கல என் குழந்தை அவளையும் தவிர எனக்கு வேற யார் இருக்கா எனக்கு 2 பேருமே என் கூட இல்லை போயிட்டாம்மா அவ என்ன ரொம்ப தூரம் போயிட்டா ரொம்ப தூரம் போயிட்டா இனிமே நான் யாருக்காக வாழணும் சொல்லு மாமா இந்த குழந்தைக்காக நீங்க வாழ்ந்துதான் ஆகணும் மாமா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன 4 பேர் பார்த்தா நமக்கு தானே மாமா அசிங்கம் வாங்க மாமா வீட்டுக்கு போலாம் யாரு பார்த்தா எனக்கு என்னம்மா கட்டின பொண்டாட்டியே நான் அருவறுப்பா பார்க்கும்போது அதை விட ஒரு அசிங்கம் வேற இருக்குமா நான் துக்கத்தை மறைக்கிறதுக்காக குடிக்கல சாவறதுக்காக தான் குடிச்சேன் ரோட்ல போய் நிற்க போறேன் பஸ்ஸோ லாரியோ என் மேலே ஏறட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தினம் சாவறதுக்கு ஒரேடியாக போயிடுறேன் நான் செத்துட்டேம்மா ஏற்கனவே செத்துட்டேன் இங்க இருக்கிறது வெறும் போனம் தான் வெறும் போனம் தான் என்ன பேசுறீங்க நீங்க நீங்க செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா இந்த குழந்தை முகத்தை பாருங்க உங்களுக்கு வாழணும்னு ஆசை வரல இந்த குழந்தை அப்பா இல்லாம வாழணுமா சொல்லுங்க மாமா இந்த குழந்தை அனாதையா வாழணுமா அழாதீங்க மாமா ப்ளீஸ் அழாதீங்க அக்காவை நீங்களும் நிரந்தரமா பிரிஞ்சிடல நாளைக்கு அக்கா மனசு மாதிரி உங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க அது நடக்கதான் போகுது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா அக்கா மனசு மாறி வரும்போது நீங்க குடிகாரனா இப்படி நிதானம் இல்லாம நடந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் நினைச்சு பாத்தீங்களா உடம்பு மட்டும் இல்ல மனசையும் இந்த பழக்கம் கெடுத்துரும் மாமா ப்ளீஸ் மாமா வாங்க வீட்டுக்கு போலாம் நீங்க குடிக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும் ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழணுங்கிறதுக்கு உதாரணமா இருந்தவர் நீங்க எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கும் நீங்களே உதாரணம் ஆயிடாதீங்க இந்த துக்கம் கடந்து போயிடும் சீக்கிரமே நீங்களும் அக்காவும் சந்தோஷமா வாழ போறீங்க வாங்க மாமா வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க மாமா பார்த்து வாங்க அடி சக்க இது என்ன புது கலாட்டா நடு ரோட்ல அக்கா புருஷன் அணைச்சிக்கிட்டு போறா பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியா தான் இருக்கு இப்படி வாங்க மாமா போங்க சுப்பிரமணி உனக்காக ஒயின் ஷாப்ல அமௌண்ட் செட்டில் பண்ணது வெயிட் போறடா அருமையான சீன் கிடைச்சிருக்கு இதை மட்டும் நேரம் வரும்போது நான் இளவரசிட்ட போட்டு காமிச்சுன்னு வச்சுக்கோயேன் ஏன் நேரம் ஒர்க் அவுட் ஆயிடும் அதுக்கப்புறம் நிரந்தரமா உங்ககிட்ட அந்த இளவரசி நான் பிரிச்சிடுவேன் திருநெல்வேலியில இருக்கிறதா சொன்னாங்க. நேர்ல பார்த்ததில்ல, போன்ல தான் பேசியிருக்கேன். அதை சொல்லுங்க முதல்ல. உங்களை நல்லா யாரோ ஏமாத்திருக்காங்க. நாங்க 3 மாசத்துக்கு முன்னால அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தோம். அந்த வீட்டு ஓனர் எப்போ வருவார்னு தெரியுமா? நீ எவ்வளவு பையாமந்த?
3 லட்சமா 5 லட்சமா இல்ல அதுக்கு மேலயா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.